Hi everyone. Five important tips for students. இந்த உலகத்தில் ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் அ லேர்னிங் கான்செப்ட் தான். இது எல்லாருக்குமே பொருந்தும், நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எஃபர்ட். தே ஹாவ் டு புட் யுவர் எஃபர்ட். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து அந்த காக்கா கதை வந்து படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். ஒரு பானை கீழே வந்து தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து கல்லை போட்டு, அந்த மாதிரி எஃபர்ட் வந்து நம்ம எப்போவுமே கொடுக்கணும். செகண்ட் திங் வந்து ஃபோக்கஸ். நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஹவு கேன் வி சே, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்கமாம் கொக்கு. இந்த கொக்கு மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். நம்மளை சுற்றி நிறைய சரி இப்போ கொக்கு வந்து ஒரு தண்ணியில், ஒரு பாண்டில், லேக்கில் நிற்குது அப்படின்னா, அதை சுற்றி நிறைய சின்ன சின்ன மீன்கள் ஓடும், நிறைய விஷயங்கள் அதை சுற்றி நடக்கும். ஆனால் அதுக்கு தேவையான உணவு வர வரைக்கும் அது வந்து பொறுமையாக காத்திருக்கும். அதான் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்கும் கொக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கடந்து அதுக்கு தேவையானது வரும்போது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து அடையும். தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, யூ நீட் டு பி அலர்ட். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அலர்ட்டாக இருக்கணும். நமக்கு தெரியுன்ற ஓவர் கான்ஃபிடென்ஸு, இல்லை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஈச் அண்ட் எவ்ரி இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து சேம் ப்ரோட்டோகால் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அலர்ட் மாறும். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ, எந்த துறையை சார்ந்திருக்கோமோ, எந்த துறையை நோக்கி பயணிக்கிறோமோ, அந்த விஷயத்துக்கான விஷயங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும். சிம்பிள். நம்ம எல்லார் வீட்லேயும் நாய் இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நல்லா காலை பரப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சின்ன அப்படி ஒரு சவுண்டு கேட்டாலே போதும், டக்குன்னு திரும்பி பார்க்கும். அந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வேணும். இது எல்லா இடத்துலையும் பொருத்தம். நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அளவாக சாப்பிடுங்க. இது வந்து வயிற்றுக்கு மட்டும் கிடையாது. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லாங்க. நம்ம காதுகளுக்கு கொடுக்கறது கூட உணவு தான். அது வந்து பொருட்படுத்திக்கோங்க, ஓகேங்களா? அப்படின்னு நான் மீனாக பண்ணல. ஐம்புலன்கள் நமக்கு இருக்கு. நம்ம பார்வை, இந்த ஐம்புலன்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது எல்லாத்துலேயும் பொருத்தி பார்த்துக்கோங்க. அஞ்சாவது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், comfort zone. You have to come away from comfort zone. If you sit at comfort zone, அந்த கம்ஃபர்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மன்னர் குடும்பத்தில் வந்து வந்திருப்பாங்க, இளவரசர்கள். அவங்க வந்து குருகுலத்தில் வந்து போய் கல்வி படிப்பாங்க. எல்லா என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சௌகரியமே கிடையாது. அதெல்லாம் திறந்துட்டு தான் வந்து ஒரு கல்வியை பயில்றதுக்கு வந்து அவங்க வந்து வெளியில் வருவாங்க. குருகுலம் மாதிரி பயில வருவாங்க. சேம் வே நம்மளும் வந்து நமக்கு படிக்கணும், நமக்கு தேவைப்படுது, நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். குட் டே.